நான் தான், நீங்கள் தான். ஸோ அது ஏன்னா அது ஏ ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னா லைக் எம்எஸ்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் ஆனால் ப்ராப்பர் கைடன்ஸ் ஆர் எந்த ஒரு ரோட் மேப்புமே இல்லாமல் டேரெக்டாக தூத்துக்குடியிலேருந்து வந்ததுனால லைக் அந்தளவு லைக் எக்ஸ்போஷர் எதுவுமே அந்தளவு கிடையாது. சென்னையில் தான் வந்து ஜாப் தேடி நான் ஐடியில் ஒரு 6 months ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னாலும் பரவாயில்ல அப்படின்னா லைக் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் நான் தான், பேக் அண்ட் நான் தான், லைக் டெஸ்டிங் நான் தான். வாட் இஸ் த salary range ஒரு full stack developer in India? 50% தான் கிடைக்கும்னு சொல்லி நமக்கு நினச்சிருப்போம்ல, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிளியர் ஆயிருக்கு. பட் ஆனால் 100% இந்த இன்டர்வியூ கிடைச்சிரும்னு நினச்சிருப்போம்ல, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ 3 months எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ நான் ஐடி தான் போனேன். பட் ஆனால் நான் டெவலப்பிங் தான் வரணும்னு சொல்லி அதுலேருந்து அப்படி அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து நான் மாற்றலை. உங்க நார்மல் டே டு டே லைஃப்ல உங்க டெய்லி ரொட்டீன் என்னது? Hello everyone, I'm Jemima Robinson and welcome to the first ever podcast of Level Up 20s. And for the first episode, we have Mr. Mani with us. Hi, Mr. Mani. Yeah, hi Jimmy. Okay, so can you give me a brief introduction about your college life and your career journey? நான் பேசிக்காக என்னோட பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சிவாசி ஏஜே காலேஜில் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ முடிச்சுட்டு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நெக்ஸ்ட்டும் ட்ரை பண்ணி லைக் விஓசி காலேஜில் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அண்ட் தூத்துக்குடியிலேருந்து வந்ததுனால லைக் லிட்டரலாக எனக்கு டயர் 3 காலேஜஸ் வந்து முடிச்சிருந்தேன். ஸோ அந்தளவு லைக் எக்ஸ்போஷர் எதுவுமே அந்தளவு கிடையாது. பட் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஐடியில் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். சென்னையில் தான் வந்து ஜாப் தேடி நான் ஐடியில் ஒரு 6 months ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னாலும் பரவாயில்ல அப்படின்னா நெக்ஸ்ட் டெவலப்பர் ரோல் தான் போகணுங்கிறதுக்காண்டி லைக் தூத்துக்குடியில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருந்தது. ஸோ டிஜி சேலர். ஸோ அங்கே தான் வந்துட்டு என்னோடய கெரியரை வந்து டெவலப்பராக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். So despite having many career opportunities, எதனால நீங்கள் இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணீங்க? நீங்கள் எம்எஸ்சி பண்ணதுனாலையா? எம்எஸ்சி பண்ணதுனாலும் இல்லை, லைக் நான் ஸ்கூலிங் பண்ணுறப்பலேருந்து நான் எனக்கு வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் எல்லாமே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட். லைக் அதை நம்ம பார்த்தது நமக்கு வந்து சிலருக்கு வந்து தோணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து போனேன். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா லைக் ஐடி ஃபீல்டில் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்போசர்க்காண்டியும் தான் நான் வந்து ஐடி ஃபீல்டை வந்து பியூராக செலக்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ கரண்ட்டாக நீங்கள் என்ன ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ நான் கரண்ட்டாக லைக் ஒரு 4 years நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் நான் வந்து மோஸ்ட்லி ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுலேயுமே என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியும். லைக் யூஐ யூஎக்ஸ் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் அண்ட் அதர் டெக்னாலஜிஸ் நான் ஒர்க் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேன் யூ டெல் அஸ் அபவுட் ஹூ இஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அவங்க ரோல்ஸ் அதெல்லாம் என்னது அப்படி சொல்ல முடியுமா? ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா லைக் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களால் ஒரு ஃப்ரண்ட் அண்டையும் பேக் அண்ட் அப்ளிகேஷனும் உங்களால் டெவலப் பண்ண முடிஞ்சதுன்னா ஃபுல் ஸ்டாக்னு சொல்லலாம். ஸோ இன்னும் ரொம்ப கிளியராக சொல்லணும் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ இதோட ஆப்ரேஷன்ஸ் லைக் நீங்கள் பைனோ கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் ஆகுறது, அது வந்து எங்களோட டேட்டா வேர் ஹவுஸில் உள்ள ஸ்டாக்கை ரெடியூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இந்த பேக் அண்ட் அப்ளிகேஷன் டெவலப்பரை வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அதான். ஸோ இதில் வந்துட்டு இப்போ உள்ள கரண்ட்டாக வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் இப்போ வந்து ஏதாவது ஒரு க்ளவுட் டெக்னாலஜிஸும் தான் வந்து அவேராக இருக்கும். ஸோ எல்லாருமே ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரகிள் வந்து லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு பொசிஷன் வரத்துக்கு. ஸோ வாட் ஆர் சம் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணது? எல்லாமே ஸ்ட்ரகிள்ஸ் தான், எதுலேருந்து ஆரம்பிக்க. ஸோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னா லைக் எம்எஸ்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் ஆர் எந்த ஒரு ரோட் மேப்புமே இல்லாமல் டேரெக்டாக லைக் ஒரு எம்என்சி கம்பெனிலேயோ ஆர் ஒரு டெவலப்பிங் கம்பெனிலேயோ நல்லா போய் வந்து ஜாயின் பண்ண முடியல. ஸோ சென்னை கிளம்பி வந்துட்டேன். ஒரு 3 months எனக்கு வந்து ஒர்க் இல்லை. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு நான் ஐடி கம்பெனியில் தான் ஒரு 6 months பாண்டில் தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த டைமில் என்ன ஒரு மைண்ட் செட் அப்படின்னா எனக்கு ஃபினான்ஷியலாகவும் எனக்கு தேவைப்படுது. லைக் ஃபேமிலி என்னால் ரன் பண்ணணும், நானும் அம்மா அக்கா மட்டும்தான். ஸோ அதையும் என்னால் ஹேண்டில் பண்ணணும். ப்ளஸ் எனக்கும் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய ஜாப்க்கு வந்து நான் வந்து போகணுன்னு ஒன்று. ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபினான்ஷியலாக ஒன்று பார்த்துக்கிட்டு லைக் நெக்ஸ்ட்டு என்னால் என்னென்ன என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ லைக்
சென்னையில் என்னால் என்ன கற்றுக்க முடியும், லைக் சென்னை வந்து என்ன மாதிரியானதை வந்து ரெக்குயர்மெண்ட் அது வந்து தேவைப்படுது, அது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு ஒரு நான் ஐடி ஜாப் போனேன். ஸோ போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் எம்எஸ்சி ப்ராஜெக்ட் பண்ண அந்த கம்பெனிலேருந்து நான் வந்து கொஞ்சம் லைக் ஃப்ரீலான்சிங் மாதிரி பண்ணி கொடுத்து, ஸோ அங்கேருந்து நான் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி தூத்துக்குடிக்கே நான் போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக லைக் என்னென்ன நானே என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் அங்கே எல்லாமே கற்றுக்கிட்டு, ஸோ இப்போது அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் சொன்னீங்க தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ சென்னை லைஃப்லாம் டக்குன்னு அடாப்ட் பண்ணிட்டீங்களா? சென்னை லைஃபுக்கு அடாப்ட் பண்ணிட்டேன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் ஆனால் அதை வந்து நான் வந்து அதுலேருந்து என்னால் என்ன கற்றுக்க முடியும், இங்கே வந்து நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது, நிறைய பீப்புள் இருக்காங்க, நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ லைக் இங்கே சென்னை வந்துக்குமே எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு, லைக் ஒரு கரியர் க்ரோத்துக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனி செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் அதை வந்து எந்த லெவலுக்கு எடுத்துக்கிறோன்னு நமக்கு ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலி சைடையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இதையும் ஒரு லெவலாக வச்சுக்கிட்டு, லைக் ஒரு லிமிட்டாக வச்சுக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி பவுண்டரிஸ் எல்லாமே செட் பண்ணி இப்போ அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்கில்ஸ்லாம் ரிக்வயர்ட் அப்படின்ட்டு ஃபார் ஒரு ஃப்ரெஷருக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு தீஸ் ஆர் த ரிக்வயர்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸ்கில்ஸுங்கிறத விட ஸோ அவங்க மைண்ட் செட் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கணும். ஸோ ஒருத்தர் லைக் யாராக இருந்தாலும், லைக் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அவங்களோட அப்ரோச் வந்து லைக் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எய்தர் அவங்களுக்கு வந்து இந்த யூஐ யூஎக்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி கிராஃபிக்கல் டிசைனிங் அந்த மாதிரி உள்ளவங்களாக இருந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக ஓரளவு ஆப்டிமைஸ் பண்ணுறவங்க, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணுறவங்க ஃபுல்லாகவே வந்துட்டு பேக் அண்ட் டெவலப்பருக்கு வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபரபுளாக போவாங்க. இந்த மாதிரி டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க வந்துட்டு ஐடி டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து மோஸ்ட்லி பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து போவாங்க. ஸோ நான் ஏன் ஃப்ரெண்ட் லைக் ஃபுல் ஸ்டாக்காக வந்தேன் அப்படின்னா, நான் சொன்னேன் லைக் தூத்துக்குடியில் வந்து ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே வந்து லைக் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் நான் தான், பேக் அண்ட் நான் தான், லைக் டெஸ்டிங்கு நான் தான். ஸோ இஃப் இன்கேஸ் லைக் அந்த டைமில் வந்து க்ளவுட் அப்போ தான் பூமிங் அந்த டைம். ஸோ அந்த மாதிரி டைமில் நான் ஹோஸ்டிங்கும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஜேர்னி இதில் வந்து ஃபிட் ஆச்சு. ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ், இப்போ ஃப்ரெஷர்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளே புதுசாக வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஆர் கைடன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும்? கைடன்ஸ்னு இல்லை, பட் ஆனால் நான் ஸ்ட்ரகிள் லைக் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பார்த்ததில் வந்து எல்லாமே லேர்ன் பண்ணுங்க. லைக் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது, உங்களுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் வருது, லிங்க்டின் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். லிங்க்டினில் நிறையா வந்து நியூ டெக்னாலஜியும் சரி, என்னென்ன ட்ரெண்ட்ஸில் இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ அது வந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ லைக் டெய்லி ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் டெய்லி இல்லாட்டியும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ஒரு பிரேக் வந்து எடுத்துக்காதீங்க. உங்கள் லேர்னிங்லேருந்து பிரேக் வந்து எடுத்துக்காதீங்க. லைக் அஃப்கோர்ஸ் எனக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக தோணும், ஆர் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஸோ எதுவாக இருந்தாலும் 3 டேஸ் பிரேக் இஸ் ஓகே. பட் அதுக்கு மேலே வந்துட்டு எல்லாம் லைக் மறுபடியும் அதுக்கே அடாப்ட் ஆகிக்கோங்க. லைக் அந்த என்னென்ன நீங்கள் பண்ணணும்னு நினச்சி உங்களை நீங்களே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை ஃபுல்லாக பண்ணுங்கள். பர்சனல் லைஃப் தானே அவங்க ஒரு ஆஃபீஸ் செட்டிங்கில் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? ஆஃபீஸ் செட்டிங்கில் லைக் இப்போ உள்ள டேர்ம்ஸில் வந்து ஃபுல்லி ஏஐ வந்து மோஸ்ட்லி இன்டெகிரேட் ஆகுது. பட் ஆனால் அது வந்து எல்லாரோட ஜாபையும் எடுத்துக்காது. பட் ஆனால் அதை நம்மளால் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டைமில் லைக் ஃப்ரெஷர்ஸ் வந்து அதை ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து கற்றுக்கிறது வந்து அவங்களுக்கு யூஸாக இருக்கும், அவங்களோட கெரியர் க்ரோத்துக்கும் யூஸாக இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ நான் என்னோட கம்பெனிஸ் அண்ட் ப்ரீவியஸ் கம்பெனி நான் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உள்ள ரீசன்ட் ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் எம்என்சியில் இருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி என்டர்பிரைஸ் லெவல் ஆர்கிடெக்சர் எல்லாமே இருக்கும். ஸோ அட் சர்டன் டைம்ஸ் லைக் சில டீம்ஸ்க்கு வந்து லைக் ஒர்க் வந்து ரொம்ப இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இப்போது நம்ம டீமில் உள்ளவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் அந்த டீமில் ஒர்க் இல்லை, ஸோ நான் என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணல, ஸோ நானும் கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பிக்காங்க. பட் ஆனால் அது வந்து நான் வந்து அதுக்கு வந்து லைக் அப்ஜெக்ட் தான் பண்ணுவேன். பிகாஸ் நீங்கள் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 5 years, அட்லீஸ்ட் ஒரு 3 years நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் சரி, ரொம்ப இன்வால்மெண்ட்டாகவும் நீங்கள் வந்து இன்வால்மெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம நார்மலாக நீங்கள் வந்து காலேஜ் டைமில் பண்ணுற அப்ளிகேஷனுக்கும் இங்கே நீங்கள் என்டர்பிரைஸ் லெவலில்
பண்ணுற அப்ளிகேஷன் வந்து ரொம்ப டிஃபர் ஆகும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரி லேர்னிங் ஃபேஸ் ஆக்சுவலாக. ஸோ நான் ஸ்டார்ட் அப்பில் இருந்து அந்த ஃபஸ்ட்டு 2.5 இயர்ஸ் அது இருந்ததுனால தான் நான் இப்போ இந்த நிலமையில இருக்குன்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணாமல் லைக் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு அவங்க எல்லாமே பண்ணால் இன்னும் பெட்டராக. அந்த நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லிட்டு அதே டைம் ரொம்ப ஓவர் பர்டன் பண்ணிக்காமையும் நம்ம ஒர்க் இது பண்ணிக்கணும். அதான் சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஒர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுற நிலைமை தான் வரும். ஸோ ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் லைக் எல்லா டேஸும் நமக்கு வந்து சேமாகவே இருக்காது. ஸோ என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் எனக்கு வந்து 4 to 5 hours தான் ஒர்க் இருக்கும் சம் டேஸ். பட் ஆனால் ரிமைனிங் அந்த ஒரு லைக் இப்போ நான் ஒரு 10 days எனக்கு 4 to 5 hours ஒர்க் அப்படின்னா ஸோ ரிமைனிங் 20 days எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மினிமம் ஒரு 10 to 12 hours கிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆமாம், பெர் டேவே எனக்கு வந்து இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் சீனியர் டெவலப்பராக இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இதை பண்ணுறேன்னு கிடையாது. ஸோ அது வந்து ஃப்ரெஷராக இருந்தாலுமே அதை வந்து அவங்க அந்த மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா தான் லைக் இண்டஸ்ட்ரியில் வந்து மோஸ்ட்லி ஃபிட்டிங்காக வந்து இருக்கு. அதுக்கு அவங்க மைண்ட் செட் ப்ரிப்பேர் பண்ணி வரணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களால் வந்து ஃபிட் ஆக முடியும். ஓகே. லாங் டேர்மாக ஒரு கரியர் அச்சீவ்மெண்ட் இல்லைன்னா ஒரு க்ரோத் இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து கெயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆர் மற்றவங்களுக்கு நீங்கள் இது கெயின் பண்ணோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல, அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது? அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலை வந்து பொறுத்த டிஃபர் ஆகும். எனக்கான மைண்ட் செட் வந்து நான் ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டாவோ ஆர் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஆர்கிடெக்டர் கூட போகணுங்கிறது வந்து என்னோட விஷ். ஸோ சிலருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லைக் மேனேஜ்மெண்ட் சைட் போகணுன்னு இருக்கும். லைக் ஒரு ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறது ஆர் கிளைண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு பர்சனை வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதில் வந்து அவங்களோட இன்வால்மெண்ட்டு என்னவாக இருக்குது, ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் ஹெல்ட் ஆன் பண்ணி இருப்பீங்க தெரியுமா. ஸோ அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க, என்ன மாதிரி அதுலேருந்து நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறீங்க, உங்களால் ஒரு ப்ராடக்ட் வந்து எண்ட் டு எண்டு தெரியுதா, உங்களால் அதை வந்து புரிஞ்சிக்க முடியுதா. ஐ மீன் இப்போது நீங்கள் ஜாயின் பண்ண ஒரு 6 to 1 இயர்க்குள்ளே உங்களோட ப்ராடக்ட்டை வந்து எண்ட் டு எண்ட் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா, அதில் நீங்கள் உங்களால் என்னென்ன என்ஹான்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் அதை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கீங்களா. இதெல்லாமே வச்சு தான் உங்களோட அடுத்தடுத்த க்ரோத் வந்து இருக்கும். இப்போ வந்து முக்கியமாக நம்ம சேலரி பார்ட், காசு தானே எல்லாமே அப்படின்ட்டு. வாட் இஸ் த சேலரி ரேஞ்ச் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இன் இந்தியா சொல்லணும்னா என்னது? ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸை பொறுத்து மாறும். ஸோ எனக்கு ஆக்சுவலாக நான் பேசிக்காக ஸ்டார்ட் அப் இருந்தப்போ எனக்கு கம்மி தான். பட் ஆனால் இப்போ உள்ளதுக்கு வந்து லைக் லிட்ரலி எனக்கு அரௌண்டு 7 to 8 times எனக்கு வந்து இன்ட்டு 8 to 10 யா. ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ உங்கள் கம்பெனி உங்களோட ரோலை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும். ஸோ நீங்கள் வந்து Tier 1 கம்பெனிஸ்க்கு போனீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூ அண்ட் ரேஞ்ச் இருக்கும். Tier 2னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரேஞ்ச் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஏஐ தான் ஃபியூச்சர், நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து அவ்வளோ எஃபெக்டிவ் இல்லை, ஏஐ கேன் ரீப்ளேஸ் அஸ் அப்படின்லாம் இருக்குல்ல. ஸோ வாட் டு யூ திங்க், will AI tools replace full stack developers in the future? ஸோ ஏஐ வந்து எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணாது. பட் ஆனால் ஏஐ வச்சு நம்ம வந்து நிறையா வந்து எலிவேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து எல்லாமே ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். அதை வச்சு நம்மளால் வந்து லைக் இப்போ 4% ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து 3% ஒர்க் பண்ணுற அளவு அவங்கள வந்து ஒர்க் பண்ண முடியும். பட் ஆனால் 3%க்கும் வந்து ஏஐ தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கன்ஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ லைக் இப்போ நம்ம நார்மல் அப்ளிகேஷன் வந்து மேபி யூஸ் பண்ணிடலாம், ஒரு வெப்சைட் ஏதாவது டெவலப் பண்ணிடலாம். ஆனால் ஒரு என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் வரும்போது அவங்களுக்கான நிறைய பிஸ்னஸ் கன்ஸ்டன்ஸ் இருக்கும், நிறைய பிஸ்னஸ் யூஸ் கேசஸ் இருக்கும், பிஸ்னஸ் கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஏஐயால கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒர்க் பண்ண முடியும். பட் இது வந்து ஒரு ப்ளூமிங் ஃபீல்ட் தான். ஈவன் இன் தி ஃபியூச்சர் இட் டோன்ட் கோ டவுன். நோ, ப்ளூமிங் ஃபீல்ட் தான். பட் ஆனால் நீங்கள் சொன்னதுக்கு வந்து அதால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ என்ன செஞ்சாலும் சரி நான் தான், நீங்கள் தான். ஸோ அது ஏஐன்னா அது ஏஐ மட்டும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பட் ஆனால் அதை வந்து கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகும். ஸோ இப்போது என்ன எடுத்துக்கிட்டிங்கனாலும் நான் வந்து ஃபுல்லாக ஏஐ ஓரளவு யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கேன். ஸோ அதுக்கான கன்டெக்ஸ்ட் அதோட ப்ரீடெக்ஸ்ட் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து அதை வந்து கொடுக்க தெரியணும். லைக் அதை வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக. ஸோ இப்போ இந்த 2025ல if someone wants to get into this field, what are the tools and programming languages that they need to like learn? ஸோ இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸாக எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜராக ஒரு சேஞ்சஸ் எதுவுமே அந்தளவு இல்லை. லைக் மேஜராக சேஞ்சஸ் இல்லை மீன்ஸ் லைக் பேசிக்காக தேவைப்படுற டூல்ஸ் அண்ட் இதில் வந்து இல்லை. ஸோ
இப்போ யூஐ யூஎக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூஐ சைடு வந்தீங்க அப்படின்னா லைக் லாங்குவேஜஸில் வந்து நீங்கள் ஆங்குலர் ரியாக்ட் HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் நீங்கள் ஆங்குலர் ரியாக்ட் ஜேஸ் போகிறதுக்கு முன்னாடி HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஃப்ரெஷராகவோ ஒரு ஃபஸ்ட் டைம் உள்ளே வர்றவங்களுக்கு. அண்ட் பேக் அண்ட் சைடு போனீங்கனாலும் உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஜாவாவில் வந்து லைக் கொஞ்சம் இந்த அரே ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரி இதை பற்றி கொஞ்சம் பேஸாக ஐடியா எல்லாமே இருக்கணும். அண்டு எப்படிலாம் வந்துட்டு ஃபங்க்ஷன் அண்ட் இதெல்லாம் வந்துட்டு கம்பைல் பண்ணுது, எப்படி வெப் ப்ரௌசர் வந்து ஒர்க் ஆகுது, எப்படி அதெல்லாம் கம்பைல் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி பேசிக் எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு டூல்ஸை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செலக்ட் பண்ணுற டூல்ஸை வச்சு அவங்க இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே எப்படி பண்ணுன்னு தெரிஞ்சால் ஸோ அந்த டூல்ஸை வந்து அவங்க வந்து அடாப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களோட லேர்னிங்க்கு அந்த இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண தேவை இருக்காது, அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அதான் சொன்னேன், இது யூஐ அந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஆங்குலர் ரியாக்ட் ஜேஎஸ் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கு ஃபுல்லாக அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் Vue.js அந்த மாதிரி இது. ஆர் பேக் எண்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இப்போ மோஸ்ட்டாக ரொம்ப ஹை டிமாண்டில் ஓரளவு ரொம்ப எக்ஸ்போசராக போய்கிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு லைக் நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் ஜாவா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு Node.js இல்லைன்னா நீங்கள் வேறு எதுவும் போகணுன்னா Golang, Rust இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போகணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு நிறைய கோர்சஸ் நிறைய இதெல்லாம் வந்து லைக் 30,000 அந்த மாதிரிலாம் செல் பண்ணுறாங்க. நீங்கள் படிக்கிறப்போ லைக் ஏதாச்சும் பூட் கேம்ப்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் அந்த மாதிரி கோர்சஸ் ஏதாச்சும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக படிச்சிங்களா? எனக்கு எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ரகிள் தான். ஸோ அதனால் நான் பூட் கேம்ப் இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப என்கரேஜ்லாம் பண்ண மாட்டேன். பட் ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனுமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதே ஓரளவு லைக் எய்தர் லோனில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஆர் வீட்டு ஃபினான்ஸ் இஷ்யூஸை கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்காண்டி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒர்க் போகணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சனுக்கு வந்து நான் பூட் கேம்ப் அந்த மாதிரி நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எய்தர் அவங்க வந்து ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், லைக் கொஞ்சம் ஆப்டிடியூட் கிளியர் பண்ணி பார்த்துக்கிறது. ஏன் அப்படின்னா இப்போ உள்ள டாப் எம்என்சி எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியல் லெவல் ஆஃப் ஸ்க்ரீனிங் வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட் தான் வச்சு கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அதை கொஞ்சம் சைட் பை சைடு அவங்க கொஞ்சம் படிச்சுட்டு அண்ட் மீதி ஒரு 1 இயர் கிட்ட வந்து என்ன டெக்னாலஜிக்கு அவங்களுக்கு ஓரளவு ப்ரிஃபரபுளாக இருக்குது, ஒரு பேசிக்காக அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்ன, ஓரளவு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு அவங்களே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் தேவை கிடையாது பூட் கேம்ப். ஸோ எனக்கு நானே வந்து பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா லைக் எனக்கு பிஎஸ்சி ப்ராஜெக்ட் நான் தான் பண்ணியிருந்தேன், ஓன் ப்ராஜெக்ட் தான். அண்ட் எம்எஸ்சி நான் தான் பண்ணியிருந்தேன், லைக் ஓனாக ஆண்ட்ராய்ட் ஆப் பண்ணியிருந்தேன். எல்லாமே வந்துட்டு என்னோட ஓன் லேர்னிங், லைக் ஓனாக நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி என்னென்னா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டதானே தவிர்த்து அந்த வெளியே ப்ராஜெக்ட் வாங்குறதுக்குமே நான் வந்து வெளியே எங்கேயும் போகலாம். ஸோ நீங்கள் செல்ஃப் லேர்னிங் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க? செல்ஃப் லேர்னிங் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. இப்போ 50% மேலே அதை தவிர்த்து வேறு ஆப்ஷனுமே கிடையாது. ஏன்னா ஃபினான்ஷியலாக அவங்க வீட்டு சுச்சுவேஷன் என்ன எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து செல்ஃப் லேர்னிங்கை வந்து உங்களுக்கு ஒரு ரோட் மேப் இருந்தது அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் ரொம்ப இருக்கும். ஸோ பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலும் செல்ஃப் அவேர்னஸும் ரொம்ப வேணும். லைக் செல்ஃப் கண்ட்ரோல் இன் த சென்ஸ் இப்போது நான் சொன்ன மாதிரி தான், லைக் ஒரு 2 டேஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ஒரு லாங் பிரேக் மாதிரி எடுத்துக்கவே கூடாது. உங்களை நீங்களே கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் நீங்கள் ப்ரோக்ராமிங் தான் படிக்கிங்கன்னு கிடையாது, உங்களை நீங்களே ஏதாவது ஒரு புக்ஸு படிக்கிறதோ ஒரு பிளாகில் போயிட்டு ஒரு லிங்க்டின்ல போயிட்டு என்னென்ன இப்போதைக்கு வந்திருக்கு அப்படின்னு உங்களை நீங்களே கொஞ்சம் கற்றுக்கிறதோ ஆர் ரெடிட் யூஸ் பண்ணி கொஞ்சம் என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கிறதோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ப்ராஜெக்ட்ஸ் அண்டு பூட் கேம்ப் வர்றப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ் உங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ரோட் மேப், ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். லைக் நீங்கள் டெய்லி காலேஜ் போகிற மாதிரி அவங்க டெய்லி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு 80,000 ஒரு 1 lakh நீங்கள் ஒரு கோர்ஸ் கொடுக்குறப்போ உங்களுக்கு ப்ராப்பராக அந்த இதுக்கு நீங்கள் போய் உட்காந்து தான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த செல்ஃப் கண்ட்ரோலும் உங்களுக்கு நீங்கள் வர்றப்போ ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு அந்த அமௌண்ட் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ரோட் மேப் மட்டும் யாராவது ஒரு நல்ல ஒரு உங்கள் ஃபேமிலியில் யாராவது கொஞ்சம் ஹையரில் உள்ளவங்களோ ஆர் அந்த ஃபீல்டில் யாராவது வெளியே நல்லா கொஞ்சம் ஹையரில் உள்ளவங்களோ கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கைட் பண்ணாலோ அது அந்த ரோட் மேப் உங்களுக்கு கிடைச்சாலோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே இந்த இதை நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து லைக் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆர் அது இல்லாமல் கூட உங்களால் வந்து ஈஸியாக வர முடியும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த கோர்சஸ்லாம் அவ்வளோ அஃபோர்டபுளாக இல்லை, சம் பீப்புள் மைட் நாட் பி ஏபிள் டு அஃபோர்ட் இட். ஸோ அந்த டைமில் நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணுறப்போ என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் டிட் யூ யூஸ் டு லைக் என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில்ஸ்?
ஸோ லைக் நான் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்த ஸ்டேஜில் வந்து மோஸ்ட்லி வந்து கீக் ஃபார் கீக்ஸ், யூடியூப்பில் உள்ள ரிசோர்ஸு, சிலரோட வீடியோ, ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எங்களை நாங்களே என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, லைக் எனி இஷ்யூஸ் ஆர் எதுவும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருந்தது அப்படின்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்ட் கொஞ்சம் நாள் டெவலப் ஆகிறப்போ மீடியம்னு ஒரு இது வந்துச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நல்லா கெயின் பண்ணிக்கிட்டோம். லைக் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ உள்ள பர்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி சாட் ஜிபிடியை வந்து ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் நீங்கள் வந்து அதுக்கான கண்டெக்ஸ்ட் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ரிசோர்ஸு அதுக்கான லிங்க் முதற்கொண்டு அதுவே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடும். ரிசோர்ஸ் கிடைக்காத பிரச்சனை இல்லை, பட் ஆனால் அதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம வந்து எந்தளவு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதை நம்ம கெயின் பண்ணுறவங்க தான் நம்ம வந்து இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஒரு 6 years கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு யூ மென்ஷன். ஸோ இந்த 6 yearsல நீங்கள் எவ்வளோ கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க, கெரியர் வைஸ், பர்சனல் இதில், ஆஃபீஸில், அதில். ஸோ எல்லாமே வந்து இட்ஸ் அ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நீங்கள் இதை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னது? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த 6 years மட்டும் வராது. லைக் ஃபஸ்ட்லேருந்து நான் சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லைக் ஃபேமிலி சுச்சுவேஷனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ சில திங்ஸ் இருக்கும், சில திங்ஸ் இருக்காது. பட் ஆனால் நம்மளால் அதை வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக அவங்களால வந்து என்ன பண்ண முடியுமோ, என்னென்ன பேரண்ட்ஸ்க்கு பண்ண முடியுமோ அதை நீங்கள் வந்து நோக்கி போவீங்க. அது பேரண்ட்ஸ்க்காக இருக்கலாம், அது உங்களுக்காக இருக்கலாம். பட் ஆனால் அதை வந்து போகிற டிஸ்டன்ஸையோ அதை அந்த பாத்தை வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி இதுக்காண்டி எல்லாமே உங்களால் போட முடியும். சம்டைம்ஸ் அது உங்களுக்கு ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ என்னோட கேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எம்எஸ்சி முடிச்சதுக்கப்புறம் நான் ஜாப் கிடைக்கும்னு தான் நினச்சேன். பட் ஆனால் அந்த ஒரு 3 months எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ நான் ஐடி தான் போனேன். பட் ஆனால் நான் டெவலப்பிங் தான் வரணும்னு சொல்லி அதுலேருந்து அப்படி அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து நான் மாற்றலை. ஸோ விட்டு கொடுக்கல. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே வந்தேன். ஸோ அங்கேருந்துமே வந்துட்டு நான் என்னால் என்னென்ன கற்றுக்க முடியுமோ நான் எல்லாமே பண்ணிவிட்டு, ஸோ அங்கேயே எனக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுன்னா லைக் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் லைக் அங்கேயே நான் தூங்கி எந்திரிச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் அப்பில். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் லைக் அதில் கொரோனானால கொஞ்சம் ப்ராஜெக்ட் ட்ராப் அவுட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் எம்என்சி வந்தேன். ஸோ எம்என்சியில் வந்துமே எனக்கு நல்ல க்ரோத் தான். அண்ட் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா யாருனாலும் அவங்கள வந்து ஏமாற்றலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து ரெடியாகவே மென்டலி ப்ரிப்பேர்டாக இருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக இருக்கலாம். அந்த மாதிரி when you face betrayals or disappointments-ஆக இருந்தப்போ என்ன விஷயம் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி நீங்கள் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஓவர் கம் பண்ணி வந்தோம் அப்படின்னா லைக் ஒரு ஸ்டேஜில் நான் யோசிச்சது என்ன அப்படின்னா லைக் 3 வேளை சாப்பாடு கிடச்சா போதும். ஸோ இப்போ நமக்கு வந்து எல்லாமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த ஒரு டே நமக்கு வந்து மைண்டில் வந்து வந்துட்டு போகும். லைக் நம்ம வந்து அன்னைக்கு இது மட்டும் இருந்தால் போதும் நினச்சோம், இப்போ இது எல்லாமே இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு மறுபடியும் இன்னொன்று நோக்கி போகணும்னு நம்ம இப்போ நினைக்கிறதே ஓரளவு கரெக்டாக அப்படிங்கிறதான் யோசிக்க தோணும். ஸோ அப்படியே தான் போகுது. ஓகே, ஸோ நீங்கள் யூ ஆல்ரெடி மென்ஷன் நீங்கள் வந்து தூத்துக்குடியில் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் நவ் யூர் ஒர்க்கிங் இன் அன் எம்என்சி. ஸோ அந்த த்ரூ அவுட் அந்த ஜேர்னி ஓவர்வியூ அந்த ஸ்டேஜஸ் ஒரு ஸ்டேஜ் நீங்கள் கிராஸ் பண்ணி தானே ஆப்வியஸாக லைஃப்பில் வந்திருப்பீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் இந்த இன்டர்வியூஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி கிராக் பண்ணீங்க? வாட் ஹெல்ப் யூ? ஸோ ஸ்டார்ட் அப்பில் வந்து நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். லைக் எல்லா டெக்னாலஜிஸும் சரி, அது வந்து எப்படி ஃபங்க்ஷனாக எல்லாமே நான் வந்து கற்றுக்கிட்டேன். பட் அதை வந்து நான் நெக்ஸ்ட் எம்என்சி போகிறப்போ அவங்க எம்என்சி ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ப்ராசஸ் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்லேருந்து எம்என்சி வர்றப்போ எனக்கு இன்டர்வியூ ப்ராசஸுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. லைக் அவங்க வந்து லைக் கிளைண்ட் கான்ஸோடு தான் எனக்கு வந்து இன்டர்வியூ வச்சாங்க. ஸோ அதை வந்து லைக் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நமக்கு லைக் ஃபுல்லாக அடாப்ட் ஆகிறதுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. பட் ஒரு கிளியர் கட்டில் வந்துட்டு ஒரு அந்த இன்டர்வியூ வந்து பியூர்லி டிபெண்டிங் அப்பான் த இன்டர்வியூ பேனல் தான். ஸோ எனக்கு சில இன்டர்வியூஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் டெவலப்பிங்கை பற்றி இன்டெப்த்தாக கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூஸ் என்னால் கிளியராக ஈஸியாக கிராக் பண்ண முடிஞ்சுது. பட் ஆனால் சில இதில் வந்துட்டு மேனேஜர்ஸ் இருப்பாங்க, கிளைண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் திங்ஸ் வந்து லைக் இந்த ப்ராடக்ட் அவங்க எடுக்க போகிற ப்ராடக்ட்டில் அவங்களால ஒர்க் பண்ண முடியுமாங்கிறது. ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் நம்ம நல்லா பண்ணியிருந்தாலுமே அவங்க கேட்ட மற்ற கொஸ்டின் நம்மளால் நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தாலுமே அந்த மாதிரி டைமில் நமக்கு ரிஜெக்ஷன்ஸ் வரும். ஸோ எனக்கு அந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் நிறையாவே வந்திருக்கு. சில இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து ஓகே அரௌண்ட் 70% நமக்கு வந்து கிளிக் ஆயிரும், ஒரு 50% கிளிக் ஆகிரும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கூட எனக்கு வந்து கிளிக் ஆயிருக்கு. பட் ஆனால் 100% ஷூராக கிளியர் பண்ணிடுவேன். ஆமாம், லைக் என்ன சொல்ல 50% தான் கிடைக்கும்னு சொல்லி நமக்கு நினச்சிருப்போம்ல, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிளியர் ஆயிருக்கு. பட் ஆனால் 100% இந்த இன்டர்வியூ கிடைச்சிரும்னு நினச்சிருப்போம்ல, அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ அது டிபெண்டிங் அப்போ அந்த இன்டர்வியூ பேனல் தான். ஸோ என்ன கேட்டால் வந்துட்டு
நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆர் எம்என்சி எதில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன டீமில் இருக்குது, அந்த டீமில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுங்க, A to Z உங்கள் டீமோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன வரும், உங்களோட டீமோட எண்ட் அவுட்புட் ப்ராடக்ட் என்ன வரும், ஸோ உங்களோட அவுட்புட் எண்ட் வந்து எந்த டீம்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் எந்த டீம்லேருந்து இன்புட் எடுக்கிறீங்க, ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் என்ன, ஸோ அதோட ரெவன்யூ என்ன, லைக் இயர்லி ரெவன்யூ என்ன, அதில் வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பேசிக்காக எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தெரிஞ்சு வச்சா தான் லைக் இன்டர்வியூ பேனல்கிட்ட நீங்கள் பேசுகிறப்போ உங்களுக்கு ஒரு போல்ட்னஸ் இருக்கும். லைக் என்னோட ப்ராடக்ட்டில் எண்ட் டு எண்ட் நம்மளுக்கு அந்த இன்பில்ட் அந்த நாலேஜ் இருந்து யா கண்டிப்பாக லைக் உங்கள் இன்டர்வியூ பேனல் அது யார் வந்தாலும் கேட்டாலும் சரி, ஈவன் உங்கள் ஆஃபீஸ் மேட்ஸ் கேட்டால் கூட என் ப்ராடக்ட்டில் இதான் இதான் நடக்கும், எனக்கு எண்ட் டு எண்ட் தெரியும், எதனால என்கிட்ட வா. ஸோ அந்த மாதிரி உங்களை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் குட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ண அது குட் இம்ப்ரெஷன் ஒன்று. ஸோ அந்த A to Z உங்களுக்கு தெரியுதுன்னு உங்களுக்கு அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் என் டீம் லீடோ ஆர் டீம் மேனேஜரோ இல்லைனாலுமே என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியும்னு என்னால் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணவும் முடியும். லைக் இதான் நடக்குது அப்படின்னு நல்லா போல்ட் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேஸில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக கிளைண்ட் இன்ட்ராக்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ என்னோட கேஸ் அப்படி தான். நான் வந்து எல்லா மீட்டிங்ஸுமே நான் வந்து இது பண்ணுவேன். லைக் எல்லா மீட்டிங்ஸும் வந்து கண்டிப்பாக லிசன் பண்ணுவேன். சில ஆப்ஷனல் மீட்டிங்கை மட்டும் ஓரளவு விட்டுருவேன். பட் ஆனால் எல்லா மீட்டிங்ஸும் வந்து லைக் சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம் இதில் வந்து நம்ம தேவை கிடையாது எல்லாமே அப்படின்னு. பட் ஆனால் அந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றி எண்ட் டு எண்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இருப்பாங்க, ப்ராடக்ட் ஓனர் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு ஹெட்டில் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்துட்டு என்னென்ன ப்ராடக்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், என்னென்ன முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுறப்போ நீங்கள் இன்டர்வியூ பேனலில் போய் அவங்க டொமைன் செட் இழுத்தா கூட நீங்கள் வந்து இதை சொல்லி அவங்கள வந்து இந்த சைடு உங்களால் புல் பண்ண முடியும். லைக் நான் வந்து ஒரு டொமைன்குள்ளே போனேன் அப்படின்னா A to Z என்னால் வந்து கற்றுக்கிட்டு தான் என்னால் வெளியே வரேன் அப்படின்னு நான் சொல்கிறப்போ ஸோ அவங்கக்கிட்ட அந்த இன்டர்வியூ பேனல்கிட்டையும் உங்களால் வந்து குட் இம்ப்ரெஷன் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது, லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம், இது ஆகலாம், இவ்வளோ ஒன் பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து லெட்ஸ் கீப் தட் அப்பார்ட். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா லைக் எல்லாரும் சொல்கிற மாதிரி அவங்க எடுத்ததும் வந்துட்டு இந்த ரோல் கொடுத்துருவாங்க, ப்ராஜெக்டில் வந்ததும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக கொடுத்துருவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இப்போ என்ன மாதிரி ரெக்குயர்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அவன் வந்து எதர் ஃப்ரண்ட் எண்டும் ஒர்க் பண்ணணும், பேக் எண்டும் ஒர்க் பண்ணணும். ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட் நான் வந்து அவனை வந்து பேக் எண்ட் டெவலப்பராக யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் 2 person. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துச்சு தவிர அண்ட் ஆல்சோ லைக் ஈவன் அவங்களால வந்து எண்ட் டு எண்ட் ஃப்ளோவையும் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்கிறதுனால இந்த மாதிரி ரோல் வந்து நல்லா பூமாக ஆரம்பிச்சிட்டு. ஸோ என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு லைக் இப்போ நிறைய யூஸ் கேசஸ்லாம் இருக்குது அண்ட் ஆல்சோ நிறையா டெக்னாலஜிஸ் நிறையா டூல்ஸ் வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். உங்களால் வந்து ஆன்லைன்லேயே ஹோஸ்ட் பண்ண முடியும், ஃபயர் ஸ்டோர் இந்த மாதிரி ஃபயர் ஸ்டோர் வந்து நீங்கள் டேட்டா பேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ரியாக்ட் அப்ளிகேஷன் ஆங்குலர் ரியாக்ட் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ உங்கள் வெப் போர்ட்ஃபோலியோ நீங்கள் அதில் வந்து வச்சுக்கலாம் லைக் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ எல்லாமே நீங்கள் அதிலே டெஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணுறப்போ எல்லாமே நீங்கள் வந்து ஷோகேஸ் பண்ணலாம். ஒரு இன்டர்வியூக்கோ ஆர் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு பர்சனை நீங்கள் வந்து உங்களை நீங்களே என்ஹான்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே வந்து எல்லாமே ஒரு ஷோகேஸ் மாதிரி நீங்கள் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டும் கொடுக்கும், உங்களோட ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு வந்து தெரியும். லைக் இதிலேருந்து நான் இந்தளவு வந்திருக்கேன், ஸோ இந்தந்த இயர்ஸில் நான் ஓவர் இயர்ஸ் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஒரு ஐடியாவும் இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்னென்ன டெக்னாலஜிஸ் வருது அப்படின்னு. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா அந்த 3 இது இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் இதுன்ட்டு. ஸோ நீங்கள் எது வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும், இது பண்ணிவிட்டு இதுக்கு போகணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் இருக்கா, ஆர் யூ கேன் டைரக்ட்லி லைக் கோ இன் டு ஃபுல் ஸ்டாக்? ஸோ நான் பண்ணுறப்போ வந்துட்டு எனக்கு வந்து அதான் ரெக்யர்மெண்ட், என்னோடய ஒர்க் ரெக்யர்மெண்ட்டை வந்து எனக்கு வந்து அப்படி இருந்ததுனால நான் வந்து இப்படி லைக் அப்பப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் சம்டைம்ஸ் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸும் நான் வந்து கலெக்ட் பண்ணுற சுச்சுவேஷன் தான் இருந்தேன் ஸ்டார்ட் அப்பில் இருந்து. பட் ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் லைக் இப்போ உள்ள இந்த கரியரில் உள்ள இதில் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். லைக் ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனும் சரி பேக் அண்டும் சரி அது எப்படி ஒர்க் ஆகுது, முக்கியமாக அந்த ஏபிஐ கனெக்டிங் அந்த ஃப்ரண்ட் அண்ட் அந்த பேக் அண்ட், ஸோ அது ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து
அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போகலாம் அப்படின்னா என்ன கேட்டால் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் எண்டுக்கு போகிறீங்க அப்படின்னா HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு ஓரளவு படிச்சுக்கோங்க. அண்டு பேக் எண்ட் போகிறீங்க அப்படின்னா C++, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த அரேஸ், லிங்க் லிஸ்ட் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும், ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்களால் எப்படி வந்து அப்ரோச் பண்ண முடியுது, எப்படிலாம் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு அதான ஐடியா இருக்கணும். அதை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு வந்து அந்த மைண்ட் செட் வந்து இருக்கணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக் இன்னும் சிம்பிள் டேர்ம்ஸ். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல் ஸ்டாக்கே அவங்க வந்து போயிடலாம். ஓகே, ஸோ கம்மிங் டு த ஹையரிங் பார்ட், இப்போ கம்பெனிஸ் வந்து ஒரு ஃப்ரெஷர் வந்து நீங்கள் இதை படித்து முடிச்சாலே லைக் உடனே உங்களுக்கு வேலை கிடச்சிடும் அப்படி ஏதாச்சும் கேரண்டி இருக்கா? ஆர் நீங்கள் என்ன பண்ணணும் லைக் இன் ஆர்டர் டு லைக் கெட் த ஜாப்? ஸோ அன்லெஸ் ஆர் அன்டில் நீங்கள் ஒரு பெரிய டயர் 1 காலேஜில் படிக்காத பட்சத்தில் லைக் ரொம்ப ரேர் கேஸ் தான் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டேரெக்டாக வாக்கின் லைக் இது கம்பெனி பிளேஸ்மெண்ட் லைக் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் லைக் லாஸ்ட் 2 இயர் லைக் ஒரு 2 இயர்ஸ் அவங்க வந்து ஆப்டிடியூடை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் நீங்களே கொஞ்சம் பில்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. ஸோ அதான் இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்களே என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி இதர் இந்த மாதிரி அவங்க பண்ண போர்ட்ஃபோலியோ அவங்களே கூட ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி அதை ஹோஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு சின்ன சின்ன அப்ளிகேஷன் அவங்களே பில்ட் பண்ணி அதை ஃபுல்லாக ஹோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா ஸோ ஈவன் ஆஃப் ஹையரிங் போகிறப்பவும் சரி லைக் ஆஃப் ஹையரிங்கே இப்போ நம்ம எடுத்துக்கிட்டாலும் எம்என்சியில் போகிறப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டே உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணாதான் நீங்கள் பண்ண ப்ராஜெக்டோ சரி நீங்கள் இப்போ லேர்ன் பண்ண கோர்ஸோ சரி உங்களோட நாலேஜோ சரி அவங்ககிட்ட உங்களால் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு லைக் ஃபஸ்ட்டு அந்த ஸோ அந்த பிளேஸே உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் ஒரு காலேஜ் டைம்லேயே உங்களை நீங்களே கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வெளியே வரதான் பெஸ்ட்டு வே ஆக்சுவலாக. அண்ட் ஆல்சோ இப்போவும் கொஞ்சம் ஹையரிங் வந்து லைக் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை அப்படிங்காங்க ஐடி கம்பெனியில். ஸோ ரொம்ப டஃப் ஆகிட்டு எல்லாமே ஏதாவது ஒரு டொமைனோ ஏதாவது ஒன்றில் வந்து எக்ஸ்பர்டைஸ் பண்ணி தான் அவங்க வந்து வெளியே வராங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் எல்லாமே கொஞ்சம் ChatGPT யூஸ் எப்படி கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி எல்லாமே அவங்கள போர்ட்ரே பண்ணுறதுக்காவது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தனியாக தெரிகிற மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். ஸோ தனியாக தெரியுதமோ இல்லையோ பட் ஆனால் எல்லாமே ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். லைக் இதெல்லாம் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் தெரியுதோ அதை எல்லாமே ஷோகேஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேராக வச்சுருக்கணும். ஸோ ஐடிக்கு வரீங்க அப்படின்னா ஸோ அதில் எல்லாமே வந்துட்டு எதர் வெப் அப்ளிகேஷன் ஆர் மொபைல் அப்ளிகேஷன். ஸோ அதில் வந்து ஒரு யூஸருக்கு காட்டுற அளவு எல்லாமே வச்சுருக்கணும். அண்ட் ஆல்சோ ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கிற பட்சத்தில் ஈவன் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன், உங்கள் நார்மல் டே டு டே லைஃப்பில் உங்கள் டெய்லி ரொட்டீன் என்னது? நார்மல் டே டு டே லைஃப்லையா இல்லை கரியர் ஸ்டார்ட் பண்ண அந்த அப்படி ஒரு டே டு டே லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ லைக் எல்லாரும் மேலே தான் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு லைக் இங்கே பேச்சுலர்ஸ் ரூம் தான் இருக்கேன்னா ஸோ அதனால் எதர் மார்னிங் டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுட்டு டே ஸ்டார்ட் ஆகும். டேரெக்டாக எனக்கு வந்து 12:30 எனக்கு வந்து ஷிஃப்ட் ஆக்சுவலி பிகாஸ் நான் வந்து யூஎஸ். ஸோ அரௌண்ட் 12:30 கிட்ட டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்களோட நார்மல் ஒர்க் எல்லாமே நான் வந்து மார்னிங் டு ஈவினிங்குள்ளே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈவினிங்ஸ்க்கு மேலே எனக்கு வந்து மீட்டிங்ஸ் இருக்கும் லைக் கிளைண்ட்டுக்கு நல்லா கிளைண்ட் கால்ஸ் ஸோ இந்த மாதிரி மீட்டிங்ஸ் இருக்கும், என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மீன் டைம் சம்டைம்ஸ் லைக் எதுவும் கொரி வேறு எதுவும் சுச்சுவேஷன் எதுவும் டீம்ஸில் எதுவும் இன்வால்வ் பண்ணனாலும் நான் அந்த ஆன்சைட் டைம் வந்து நான் மோஸ்ட்லி இன்வால்வ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எனக்கு டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் லைக் அரௌண்டு 10:30 கிட்ட ஆயிரும். ஸோ மேபி இஃப் இன் கேஸ் இன்னும் சில கேஸில் மேபி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதையும் நான் மோஸ்ட்லி ரூமுக்கு வந்து நான் அதை வந்து ஹேண்ட் ஓவர் லைக் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த இடத்துல உங்களுக்கு எங்கே இந்த சோஷியலைசிங் ஃப்ரெண்ட்ஸ்? சோஷியலைசிங்னா எனக்கு லைக் இப்போ சென்னையில் ரூம்மேட்ஸ் ஃபுல்லாக தான் கூட தான் இருக்கேன், அரௌண்ட் 8 மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ மற்ற டைம் லைக் நம்ம மார்னிங் டைம் சொல்கிறோம்ல ஸோ அந்த டைம் வரைக்கும் நான் வந்து அரௌண்ட் ஒரு 10:30 11 வரைக்குமே நான் வந்து ஸ்லீப் தான். ஸோ இந்த மற்ற நைட் எனக்கு தூங்க வந்து லைக் அரௌண்ட் 12 ஆர் அபோவ் ஆயிரும். ஸோ இந்த மெயின் டைம் எனக்கு ரூம்மேட்ஸுமே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் ரூம்மேட்ஸோ லைக் ஓல்டு கம்பெனி ரூம்மேட்ஸோடு தான் இருக்கேன். ஸோ அங்கேனால எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல பாண்டும் இருக்குது. அண்டு என்ன சொல்ல நாங்கள் எல்லாமே பேசுவோம் பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி டைஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அவங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் அவங்க மேனேஜர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க,
கொஞ்சம் ப்ரொடக்டிவாகவும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம். லைக் லிங்க்டின்ல வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு டொமைனில் உள்ளவங்க. லைக் ETL இருக்காங்க, பாம் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, லைக் GCPயில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாரோடையுமே நாங்கள் வந்து லைக் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் செஷன் சொல்கிறப்போ லைக் எங்களை நாங்களே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்க முடியுது. லைக் அதோட ஐடியாஸ் சரி, என்னென்ன ட்ரெண்ட்ஸில் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு, அவங்க ப்ராடக்ட்டில் என்னென்ன பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக தான் போகுது. அண்ட் ஃபன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டேஸ் கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் பேச்சஸ். ஓகே. ஸோ இந்த ஃபுல் ஜேர்னி ஆஸ் அ கெரியர் ஜேர்னியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மென்டார்ஸ் கைடன்ஸ் உங்களுக்கு இந்த ஃபுல்லாக அந்த ஜேர்னிலே உங்களுக்கு கிடச்சிருக்கோம். ஆர் நீங்கள் யாருக்காச்சும் ரொம்ப கிராட்டிடியூடாக சம் பீப்புள் வி மைட் ஃபீல் நோ இவங்களுக்கு தேங்க் பண்ணியே ஆனோம் அந்த டைமில் எனக்கு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் would you like to thank? ஸோ எனக்குன்னா ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணுறது வந்து என்னோடய அம்மா தான். ஸோ எல்லாமே அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணி தான் என்னை படிக்க வச்சு எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஓவர் த கோர்ஸ் அதுக்கடுத்து நான் வந்து இந்த கரியர் ஃபேஸ்ன்னு சொல்கிறத விட எனக்கு ஸ்கூலிங்லேருந்து எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு மைக். ஸோ அவன் அப்போலேருந்து இப்போ வரை எனக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாமே மீன்ஸ் ஈவன் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அவன் ஒரு ஸ்டேஜ் வரை எல்லாமே எனக்கு அவன் தான் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே டேக் ஓவர் பண்ணி எல்லாமே பார்த்துக்கிட்டான். அண்டு ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் இப்போ கரியர் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் அவங்க CEO ராஜா அவங்க தான் எனக்கு வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு எல்லாமே லைக் என்ன சொல்ல எனக்கு கீழே எல்லாமே ஒர்க் பண்ணுற மாதிரி என்னை நம்பி எல்லாமே கொடுத்தாங்க. கிளைண்ட் இன்ட்ராக்ஷனும் சரி, என்னென்ன ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதும் சரி. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கணும். ஸோ அவங்ககிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டேன். லைக் எல்லாமே வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் நம்ம வந்து பண்ணணும், எல்லாத்துலேயும் இன்வால்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு. ஸோ டிசிஎஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே சென்னை லைஃப் ஸ்டைல். ஸோ அதுக்கு மாதிரி நான் கொஞ்சம் அடாப்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்டு இங்கே வந்து என்ன அப்படின்னா லைக் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபேஸ் சிட்டி. எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒன்றை நோக்கி அவங்கள எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மூவ் ஆகிற சிட்டிங்கிறதுனால இங்கேருந்து நான் என்னெல்லாம் எடுத்துக்க முடியுமோ எல்லாமே எடுத்துக்கிட்டு இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. லைக் ரூமில் இருந்து நான் நெக்ஸ்ட் கம்பெனி ஜம்ப் ஆகிற வரைக்கும். ஸோ அண்ட் இப்போ கரண்ட் கம்பெனியில் இப்போ கொஞ்சம் நியூ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அந்த கற்றுக்கிற ஃபேஸ் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. இன்னும் யாருக்கெல்லாம் கிராட்டிடியூட் பண்ணுவோம், வர்றவங்களுக்கு எல்லாத்தையும் அந்த லேர்னிங் ஃபேஸ் போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் த்ரூ வாட் எவர் யூ ஷேர்ட் உங்களோட இந்த ஃபுல் டைம் நீங்கள் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு யூ கிவன் அஸ் ஸோ மச் இன்சைட்ஸ் ஆன் யுவர் லைஃப், ஆன் யுவர் கெரியர், ஹவு டு லைக் பில்ட் அ கெரியர். அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து பி பெனிஃபிஷியல்னு ஐ நோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் என்டியவர்ஸ். தேங்க்யூ.